ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம பண்ண போகிறது ஒரு ஈஸியான உப்பு கறி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உள்ள நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இதில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்: 1 டீஸ்பூனு ஜீரகம், 150 கிராம் வெங்காயம், ஒரு 20 வரமிளகா, 3/4 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சி எடுத்து இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுங்க. எடுத்து இப்போ நம்ம வச்சுருந்த ஜீரகத்தை எடுத்து சேர்த்துக்குங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சு எடுத்து இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிங்க, ஏன்னா மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கின்னு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா வதங்கணும். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு அது கறி நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற எந்த பொருளும் நம்ம போடலை, இது மட்டும் தான் நம்ம போடுறோம். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கறியை அதோட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க. அந்த கலர் மாறுறதுக்கோசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா வேகட்டும். இது 3/4 கிலோ கறி. அதுக்கு 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சேன். கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா கறியில் இருக்கிற தண்ணியை அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். 10 நிமிஷம் பொறுத்து நீங்கள் கிளறி விடுங்க. இது வந்து பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இது அதிக பொருள் கிடையாது, அதிக நேரம் கிடையாது, உடனே சட்டுன்னு செய்யக்கூடியது. இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க. அடி பிடிக்காத நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் இதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் அடி பிடிக்காத கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும். கிளறி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மிக்சிங் ஆகணும். நல்லா மிக்சிங் ஆகணும். அந்த எண்ணெய், மிளகாய், உப்பு, இது 3 தான் அதில். இது 3 சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ கிண்டியாச்சு. ஒரு மறுபடியும் மூடி போட்டு மூடிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, எல்லாம் ட்ரை ஆகிடுது. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து அது மேலே போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்குங்க. கறிவேப்பிலை அது லாஸ்ட்டை போடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கறிவேப்பிலை வாசனை நல்லாயிருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க. பாரு, தண்ணியெல்லாம் சுண்டிடுதா? தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து உங்கள் வீட்டில் யாருன்னா விருந்தாடி வந்துட்டாங்கன்னா உடனே செய்யக்கூடியது. இது வந்து ரசம், சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு, இல்லை புளி சாதம், எதுக்கு வேணுமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுதுமா. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கின்னு இப்போ நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.